நடிகை அளித்த பாலியல் வன்கொடுமை தொடர்பான புகாரில் வளசரவாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு அறிவு இருக்கா? அந்த மாமி கிட்ட ஓவரா தகராறு பண்ணீங்களா? அந்த அம்மா போலீஸ் போன் பண்ணா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசனை பண்ண பாத்தீங்களா? போலீஸ்னா போலீஸ் மிலிட்டரியா வந்தா நான் மோன தயாரா இருக்கடா. வரடா போலீஸ். அட நீ வேற. அவ சும்மா ஜில்பான்ஸ் வேலை காட்டிட்டு இருக்க. அவளாவது போன் பண்றதா? இந்த கணத்துல உட்கார்ந்திருக்காங்களே. அவங்க தான் இங்க கலாட்டா பண்ணுவாங்க. ஐயோ இல்ல. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இது தொடர்பாக இன்றைக்கு சீமான் வீட்டில், சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய சீமானின் வீட்டில் சம்மன் ஒட்டப்பட்டு 2 நிமிடங்களுக்குள்ளேயே நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நபர் ஒருவர் அதனை கிழித்தெறிந்தார். தமிழ்நாடு போலீஸ் அடினா என்னன்னு இவனுக்கு காட்டுங்கயா. ஐயோ ஐயோ அம்மா. எஃப்ஐஆர் ஏன் கிழிச்ச? எஃப்ஐஆர் என்னத்துக்கு கிழிச்ச? இன்சே பாருடா தமாஷ் பண்றாரு. எஃப்ஐஆர் ஏன்டா கிழிச்ச? ஏன்னா எஃப்ஐஆர் கிழிச்ச. கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். போனா ரத்தம் கட்டிச்சாவா? அடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். சன் டிவியா? ராஜ் டிவியா? ஹலோ சிஎன் அண்ணா, அபி அண்ணா, அப்பாடி எல்லா சேனலுக்கும் சொல்லியாச்சு. யோ கோனை சார், ஏதோ ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் மாதிரி எல்லா சேனலையும் கூப்பிடுறா. விட்டா பிரஸ் மீட்டே வைப்ப போல. தம்பி, இதெல்லாம் பிசினஸ் டாக்டிக்ஸ். என்ன மாதிரி பலான தொழில் பண்றவங்க நேரடியா விளம்பரம்லாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஏடா கூடமா மாட்டும் போது அதை மார்க்கெட்டிங் பண்ணாதான் இந்த மாதிரி தொழில் இங்க நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். சொன்ன உடனே தெரியுது ராமன் தம்பி லட்சுமணனா, தர்மன் தம்பி அர்ஜுனனா. ஓ அண்ணன் ஒரு ஊர் பொறுக்கி, நீ ஒரு தெரு பொறுக்கி. சம்மனை கிழித்த நபரை தேடி சென்ற போது அப்போது காவலாளிக்கும் காவலர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதில் காவலாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு போலீஸ்காரனுக்கே போலீஸ் அடியா. துப்பாக்கியையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அத்தே கண்ணுல பட்டுனா என்ன ஆயிருப்பேன்? தாரா இருப்பமே. சீமானின் மனைவி போலீசாரிடம் தற்போது பொம்பளைன்னு பாக்குறேன். மரியாதை கேட்டுங்க. சரி, ஒட்டிட்டீங்க. ஒட்டுன அந்த சம்மனை எப்படி படிக்கிறது? நீயே சொல்லு. ஒட்டுன சம்மனை வந்து கேட்ல நின்னு படிச்சுட்டு போவாங்களா? இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிக்க கொண்டு விடுவேன். சம்மன் வந்திருக்குன்னு சொல்லி நாம் தமிழ்ச்சி வழக்கறிஞர் பாசத்துக்கு தகவல் சொல்லணும், சீமானுக்கு தகவல் சொல்லணும். அதை கிழிச்சாதானே சம்மனை அனுப்ப முடியும். சம்மன் எடுத்து போட்டோ எடுத்து அனுப்பி விடுறதா? இல்ல வந்து ஒவ்வொருத்தர பார்த்து போறதா? சம்மன் ஒட்டப்பட்டு 2 நிமிடங்களுக்குள்ளேயே நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நபர் ஒருவர் அதனை கிழித்தெறிந்தார். நீ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அராஜகமா வந்தது தப்பு. அதிகாரி முன்னாடி பெர்மிஷன் இல்லாம உட்கார்ந்தது தப்பு. கொஞ்சம் கூட ஒழுக்கமே இல்லாம அடுத்தவங்க பொருளை பிச்சு போட்டது அதை விட பெரிய தப்பு. மயிலே இறகு பொருளை போட மாட்டீங்கடா. நீங்கெல்லாம் புடிச்சு கால் எடுக்கல வச்சு அமுக்கி புடுங்கறதானே நீங்க திருந்துவீங்க. மயில் வாங்கணும் எனக்கு. ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர், அவரை எந்த மாதிரி நீங்கள் அணுகுறீங்க? ஒரு ஆளு குண்டா எடுப்பு நீ ஃபர்ஸ்ட் அவனை வந்து ரொம்ப சொல்றா. நீ ஒரு ஆளு குண்டா எடுப்புண்டியா நீ? ஏண்டா ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர், அவரை எந்த மாதிரி நீங்கள் அணுகுறீங்க? நாளை வாக்கரவாக்கம் காலத்தில் ஆஜராக முடியாது, என்ன செய்வீர்கள் என சீமான் கிருஷ்ணகிரியில் பேட்டி அளித்திருக்கிறார். இதெல்லாம் அவசியமற்ற ஒரு என்ன சொல்றது, இது கேவலமான நடவடிக்கை. இதெல்லாம் அவங்க வந்து இதே வழக்குக்கு ஏற்கனவே 3 மணி நேரம் விசாரிச்சு எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் திருப்பி அதே வழக்கு தான். நீ பண்ண தப்புக்கு இதுக்கு வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். அவங்களுக்கு வந்து இதுல திரும்ப பேசி இதை என்னைக்கு அசிங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறதுக்காக வச்சுறாங்க. இதுல இந்த ஆட்சியாளர் வந்து அசிங்கப்படுறாங்களே இல்லையா? எனக்கு இதுல ஒண்ணும் இல்ல. டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? இன்னைக்கு மீண்டும் பிரஸ் மீட்ல எனக்கு விஜயலட்சுமி யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னீங்க. அவங்கள காங்கிரஸ்காரங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அடுத்ததான் நான் வந்து வழக்கு உங்க மேல கொடுத்த போது அவங்கள வந்து பாரதிய ஜனதா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. திமுக ஒன்னும் அவங்கள வந்து போன வருஷம் விஜயலட்சுமிக்கு 50,000 ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி கேவல புடிச்ச வேலை எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லல. சோ ஏன் அவங்கள சும்மா வீணா வம்பு கிழக்குறீங்க? காரணம் கேட்காத
அரசியல் அவ்வளவுதான். நான் ஏற்கனவே ஒரு அழைப்பானை கொடுத்தாங்க, கையெழுத்திட்டு சொல்லிட்டு தான் வந்தேன். மதுரசலம் வச்சு நீங்க வந்து 2023 ஒரு பேச்சுவார்த்தைக்கு என்கிட்ட வந்தீங்க இல்லையா? அதில் வந்து நான் 50,000 ரூபாய் மாதம் கொடுத்துட்றேன், என்னை பற்றி எங்கேயும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மாதம் 50,000 ரூபாய்லாம் போட்டிங்க, எங்கிட்ட வீடியோஸ் எல்லாம் வாங்கினீங்க. அப்புறம் மதுரசெல்வம் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசுறதுக்கு யார்கிட்டக்கா கேட்கணும் அப்படின்ற வாக்குமூலம்லாம் கொடுத்தான். என்னடா வேலை பார்த்திருக்க நீ? இதற்கான திட்டமிட்ட வர முடியாது, வந்த உடனே வாரேன். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல? அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். எனக்கு வேற நாட்டுக்கு போய் தலைவராக முடியாது, உங்களுக்கு தெரியும், கடை வச்சிட்டு இல்ல. தினந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல இவ்வளவு விரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? உங்க பொண்ணான வாயில இருந்து தானே பொண்டாட்டி 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 அப்படின்னு நீங்க வீடியோல எல்லாம் பண்ணீங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து காவல்துறை கிட்ட கொடுத்து, காவல்துறை எடுத்துட்டு போய் அதை அப்படியே நீதிமன்றத்துல கொடுத்து, அதையெல்லாம் பார்த்துதான் அவங்க விஜயலட்சுமி உங்களோட முதல் மனைவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. இந்த அரசு இது மாதிரி வேற எதுலயாவது நடவடிக்கை எடுத்திருக்குதான்னு நீங்க பாருங்க. எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு மானங்கட்ட பையல என்ன பேச்சு பேசுறான் பாருங்க. முதல்ல வெளியே துரத்து விடுங்க. வரேன்னு சொல்லிட்டேன். என் வீட்டுல என் மனைவி என் பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க, அவ்வளவு பேர் வேலை செய்யணும். நான் அந்த கரையில இருந்து தண்ணிக்குள்ளேயே வரேன். போலீஸ் என்ன பிடிக்க இங்கிட்டு இருந்து வருது. வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க. ஒண்ணுமே சொல்லிடாதீங்க, அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. நான் இந்த கிருஷ்ணகிரியில தான் இருக்கிறாங்கன்னு இங்க பாதுகாப்புக்கு காவலருக்கு தெரியும், அங்க இருக்கிறவருக்கு தெரியும். இப்ப என் வீட்டுல போய் ஏன் ஓட்டுற சேட்டை தானே? டேய் மண்புழு, என் கையில மாட்ட உன்னை நசுக்கி போட்டுருவோம்டா. நீங்க ஒட்டிட்டு போன பிறகு என் வீட்டு கதவுல இருக்கிறத அங்க வேலை என் தம்பி ஒருத்தர் கிழிச்சிருப்பாரு. அதுல என்ன பிரச்சனை? நீங்க இது பண்ண நான் தான் வருவேன்ல. பயப்படுறியா குமார்? உங்களை மாதிரி பயந்து ஓடி ஓடிக்கிற கோலையில இல்ல, நான் வருவேன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் இந்த வேலையை செய்றீங்க நீங்க? பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னது செய்யல. இதனால நான் அசிங்கப்பட்டுருவேன் நினைக்கிறீங்களா, இல்ல நீங்க அசிங்கப்படுறீங்களா? எப்படா இப்படி வெக்கம் இல்லாம பேசுற நீ? வரேன்னு சொன்னேன், நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் வருவேன். நாளைக்கே வந்தாலும் வர முடியாது, என்ன பண்ணுவே நீ? அடச்சி பரதேசி, அன்னைக்கு உதைக்கும் போது ஒண்ணுக்கு இருந்தா பயவாங்களா நீ? நீ சம்பந்தப்பட்ட அந்த பொம்பளை கூட்டிட்டு வந்து அங்க உட்கார வை, என்னை உட்கார விசாரி. அந்த பொம்பளை கொஞ்சம் நேரில் வர சொல்லுங்க, நான் உட்காந்து பேசுறேன் அப்படின்னு நான் காத்துட்டு இருக்க. சீமானவர்களே, ஹலோ, மரியாதையா பேசு. நேர்ல பார்த்து என்னைய பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது அப்படின்னு கேட்கணும்னு நான் காத்துட்டு தான் இருக்கேன். சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இதுக்கு மேல இதுக்கெல்லாம் அஞ்சுறவனும், இதுக்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்றது, இதுக்கு பயந்து ஓடுற ஆளோ நான் கிடையாது. பயப்படுறீங்கல்ல? வருவேன். நாளைக்கு 11 மணிக்கு தான் வந்தாகணும், வர முடியாது. உன்னால முடிஞ்சதை பாரு. என்னை சமாளிக்க முடியலன்னா அந்த அம்மாவை குட்டி வந்து நிறுத்திடுவாங்க. இத போய் பேச வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் கேவலமா இல்ல? குறுக்கு தெருவுல நீ முக்காடு போட்டுட்டு போனிய அந்த கேவலத்தோட பெரியார் வாங்கின அடியில இங்க பெரியார்னாலும் கருப்புனாலும் பலருக்கும் இன்னும் தெரியுது அப்படின்னா இன்னும் அவர் வச்ச தீ கொழுந்து விட்டு எரியுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே வில்ல ராமசாமி தான். என் பேரை கேட்டு கால் நடுங்க சொல்லாதே என்று உந்தன் வாயடைக்க. இவங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியல, என்னை எப்படி சமாளிக்கன்னு தெரியாம மறுபடியும் இந்த பொம்பளை குட்டி வந்து என்னோட பாவத்தை கட்டிக்காதீங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட சமாதான பேச்சுவார்த்தைக்கு நீங்க ஆட்களை அனுப்பிச்சுட்டு இன்னைக்கு அப்படியே பிரஸ் கிட்ட வந்து அந்த பொம்பளை அவ அப்படி இப்படி அப்படின்னு இன்னைக்கு கூட துரோகம் பண்றீங்களா? நாளைக்கு தருமபுரியில கலந்தாய்வு. எடுக்கிறது பிச்சை, பேசுறது நான் வருவேன். அந்த வலசரவாக்கம் காவல் நிலையம் அங்கதானே இருக்கும், நான் இங்கதானே இருப்பேன். என்ன அவசரம் சொல்லு, அவசர அவசரமா நீ வந்தது வர முடியாது, என்ன பண்ணுவேன்? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.